என்ன ருசியா இருக்கு. இத விட்டுட்டு அந்த கஞ்சி குடிக்க முடியுமா? அவ்வளவு டேஸ்டா இருக்கு. மீன் குழம்புனா மீன் குழம்பு, இதுதான் மீன் குழம்பு. ஆறு சுவைய நாக்குல நடனம் ஆடுதே. ஏத்தே சீக்கிரமா சாப்பிடுங்க தே, மைனி வந்துட போறவ. அவ வாரதுக்கு என்ன லேட் ஆகும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு சாப்பிட முடியுமா? என்ன ருசியா இருக்கு. ரசிச்சு ருசிச்சு மெதுவாதான் சாப்பிட முடியும். நீ கொஞ்ச நேரம் போய் வெளியே நில்லு. என் மவ வந்தா வெளியவே பிடிச்சு வை. நான் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஆஹா, நான்லாம் சொன்னா மைனி கேட்க முடியாவ. நீங்க சீக்கிரமா சாப்பிடுங்க தே. ரசி ரசி ருச்சி ருச்சி மணிக்கணக்கா சாப்பிட்டுட்டு இருப்பியா, அதுக்குள்ள அவ வந்துருவாவ. அதெல்லாம் வரமாட்டா. எம்மா என்னது இதெல்லாம்? ஐயே, என் மவ வந்துட்டாளே. இப்ப என்ன சொல்ல? கையும் களவுமால மாட்டிக்கிட்டேன். சாரஜா, மாமா. என்னம்மா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் நெட்ட மாடு, என்ன இதெல்லாம்? மைனி அது வந்து இது மீன் குழம்பு சாப்பாடு மைனி. மீன் குழம்பு சாப்பாடு எனக்கு தெரியுது. எங்க அம்மைக்கு எதுக்காக வாங்கி கொடுத்தா? அது வந்து கேட்டாவ மைனி. என்னது கேட்டாவல? இல்லம்மா, சாரஜா நெட்ட மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு தும்மல் வந்துச்சு, அதனால என் கையில கொடுத்தாம்மா. நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இவ கையால சோறு பசங்க மாதிரியே இல்ல. வேற எங்க சாப்பாடு அவ சாப்பிட்டான்னு சொல்லியா? நான் வரும்போது நீதான் ரச்சி ரச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. என் கண்ணால பாத்துட்டானு வரேன். அது மட்டும் இல்லாம இவ நின்னுகிட்டு இருக்கா, எல்லாம் உன் பக்கத்துலதான் இருக்கு. என்னதுமா இதெல்லாம்? கதை விடுறியோ? உனக்காக முடியாம இருக்கேன்னு நான் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என்னடா மீன் கறின்னு வாங்கி வச்சு தின்னுகிட்டு இருக்கா. உனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலமா. ஒரு நாள் கண்ணு முழிக்காம கிடந்திருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் தேவையா? நெட்ட மாடு, உனக்கு அறிவில்ல? எங்க அம்மைக்கு எதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்தா? மைனி என்னை மன்னிச்சுக்கிடுங்க மைனி. அத்தைதான் கேட்டாவ, அவியலோட கடைசி ஆசை மைனி. என்னது கடைசி ஆசையா? எனக்கு என்ன இவ்வளவு ஆசை இருக்கு. பியாதி எடுத்தா கடைசி ஆசைங்க இது. சாரஜா போட்ட வச்சுக்கிட்டே இவளே. நெட்ட மாடு, எங்க அம்மா நல்லதானே இருக்கா. கடைசி ஆசைங்க அது வந்து மைனி ஆஸ்பத்திரி பெட்டுல உட்காந்துட்டு கடைசி ஆசைன்னாவ. ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? சாரஜா அம்மைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு பாத்தியம்மா. இன்னைக்கு நல்லா இருக்கேன், நாளைக்கு இருப்பனோ இல்லையோ எனக்கே தெரியல. அதான் நீ வேற கஞ்சி தான் வச்சு எடுத்துட்டு வர போறேன்னு சொன்னியா? அதாம்மா நாக்குக்கு ருசியா தான் சாப்பிடணும்னு ஆசையா இருந்து. அதான் நெட்ட மாறிட்டு கேட்ட வாங்கிட்டு வந்து தாமான்னு அவதான் வாங்கிட்டு வந்து தந்தா. இன்னைக்கே அட்டாக்கு கொட்டாக்குங்காவ. நாளைக்கு எதுவும் பெரிய நோக்காடுன்னு சொல்லிடக்கூடாதுல்லம்மா. பிறகு ஒண்ணுமே திங்க முடியாம போயிரும். அதான் ஆசைக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேம்மா. சொத்த சொத்தளவே சாப்பிட்டதுக்கே வயிறு நிறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானே ருசியா நல்லா உனக்கு காரம் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்படி ஹோட்டல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா நீ? உடம்புக்கு ஒத்துக்கிடுமா? வயசாயிருக்கே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டாக்டர் கஞ்சி கொடுங்கன்னு சொன்னாரு. நீ என்னடானா மீன் கறின்னு வாங்கி வச்சு தின்னுகிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன பொருள்? இதெல்லாம் தின்னு உடம்பு சரியில்லாம வச்சுனா என்ன பண்றது? மைனி என் மகளுக்கு உடம்பு சரியில்லாம போகாது மைனி. உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பெரிய டாக்டரா? இல்ல மைனி, என்னமோ போவாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கா எங்க அம்மா கேட்டாலும் இவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே ஒரு வார்த்தை கேட்க மாட்டியோ? இனி ஏதாவது முடியலன்னு சொல்லட்ட ஒன்னி சேர்த்து போட்டு மீச்சிரியே. ஓ ஐயோ, என்னையும் சேர்த்து போட்டுனா உங்க அம்மையும் சேர்த்து மீச்சிருவீங்களோ? வாய மூடு. ஏமா இதெல்லாம் தூக்கி அவட்ட குடி, அவ திங்கட்டும். நீ கஞ்சி குடி போதும். சாரஜா ஒரு நாள் வாயாவது தின்னுகிடியம்மா. நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமனமேன்னு வருது. கஞ்சி குடிச்சா கோமட்டிக்கிட்டு வரம்மா. பாதியை தின்னுட்டு வேணா நெட்ட மாறிட்டு குடுக்க சாப்பிடட்டும். சும்மா டாக்டர் பார்த்தா ஏசுவாரு. நேத்தெல்லாம் எப்படி கிடந்தான்னு எனக்கு தானே தெரியும். குடுமா விட்ட. ஏன் நெட்ட மாடு, நீ வாங்கி சாப்பிடு. நான் உனக்கு கஞ்சி பாத்திரத்துல ஊத்தாரேன், அதை குடி. ஏய் நெட்ட மாடு வந்துட்ட, நான் என்ன சொன்னேன்? வெளியே போய் நின்னு என் மாவு வராளான்னு பாரு சொன்னனா இல்லையா? வெளியே போயிருந்தா நான் அப்பவே எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பேன். இதுலயே நான் திங்கல நின்னு பார்த்து பார்த்து இப்ப என் மாவை வந்து கண்டுபிடிச்சிட்டா. இனி நானே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அவ என்ன சொல்லுவா? இதை தின்னதுனால நோக்காடு வந்துட்டும்பா. ஏத்தே நீங்க ஒரு 2 நாள் பேசாண்டா நடிக்க மாட்டேங்கிறிய. நேத்து என்னடா பிரியாணி வாங்கி தின்னுட்டிய, இன்னைக்கு சிக்கனு மட்டனு அது இதுன்னு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டியா. மீன் குழம்பு வேற. மைனிக்கு இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆமாவாதா? இங்க பாரு, இதை எடுத்து அதுல மூடி வை. நீ திங்கக்கூடாது. கேட்டா தரவு திங்கன்னு சொல்லு. என் மாவு கோட தரவே நான் தின்னேன். நீ
சரி சரி தாங்க, நம்ம ஹோட்டல்லையாவது போய் தின்ட்டு வந்துட வேண்டியதுதான். ரோசபக்கா, சரோஜாக்கா அம்மா நல்லாதான் இருந்தாவ. திடீர்னு பத்தியெல்லாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு. ஆமா சொல்லுமா, யாருக்கு எப்ப உடம்பு சரியில்லாம போகுதுன்னு சொல்ல முடியல பத்தியா. நல்லாதான் இருந்தாவ, திடீர்னு இப்ப படுத்த படுக்கையா ஆயிட்டாவ. ஏக்கா, நீங்க அவங்கள போய் பாத்தீங்களோ? ஆமா, நான் நேத்து காலையில போயிட்டேன். உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே போயிட்டேன். நான் போகும்போது அவங்க பேசவே இல்லை, பேச்சு மூச்சு இல்லாம தான் படுத்திருக்காவன்னு சொன்னாவ. ரொம்ப சீரியஸ்ன்னு சொன்னாவ. அப்புறம் சரோஜாக்கு போன் அடிச்சு கேட்டேன்னா சாயந்தரம் பரவாயில்லன்னு சொன்னா. இன்னைக்கு மதியாவி அம்மைக்கு சமைச்சு எடுத்துட்டு போறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தா சரோஜா. போய் பேசினேனா நல்லாதான் இருக்காவ அப்படின்னு சொன்னா. அப்படியே நாங்க நேத்து சாயந்தரம் போய் பாத்துட்டு வந்தோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டாவ. அப்படியே சொல்லுமா, நான் நேத்து காலையில போயிட்டேன். நெட்ட மாதிரிதான் மயங்கி விழுந்தோடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்கா. சரோஜாக்கு விஷயம் தெரியாதா, அவளே லேட்டா தான் போனாலாம். அப்படியேக்கா? ஆமா, நெட்ட மாதிரிதான் பாத்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கா. எங்க மைனி 2 நாளா வீட்டு பக்கமே வர இல்ல, ஹாஸ்பிட்டல்லே தான் கிடக்கு, வேலைக்கும் போவே இல்ல. அப்படியா? நெட்ட மாதிரி இவ்வளவு பொறுப்பா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மைனியோட அம்மாங்கிறதுனால பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டியா போல. ஆமாக்கா, நெட்ட மாதிரிக்கு இவன் மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி தான். மத்தவிய மேல அவியலுக்கு பாசம் ஜாஸ்தி தானே, எங்க அம்மா மேலயும் என் மேலையெல்லாம் ஒரு பாசமும் கிடையாது. இதுவே எங்களுக்கு இப்படி ஆயிருந்தா அந்த ஆளை கடக்கட்டோன்னு விட்டுட்டு வேலைக்கே போயிருப்பாவே. சீச்சி, நெட்ட மாதிரி அப்படிலாம் கிடையாது ஷில்பா, நீ அவ்வளவு தப்பா நினைக்க. அவியலுக்கு ஒரு பிரச்சனைனாலே பக்கத்துல இருந்து பாக்கா, உங்களுக்கு நான் கூடவே இருந்து பாப்பா. ஆமாக்கா, நீங்க தான் சொல்லணும். என் மைனி ஒண்ணுத்துக்கு ஆகாது. ரோசபக்கா, அந்த பிள்ளையோட நிச்சயம் அன்னைக்கு வீட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு பத்தியலா? ஆமா சொல்லுமா, நிச்சயமே நின்னு போச்சாமே. ஆமாக்கா, நிச்சயம் நடக்கல. ராசத்தியக்கா அதை நினைச்சு நினைச்சு ஒரே புலம்பல். எங்களெல்லாம் கூட்டு வச்சு ஒரே ஏச்சி. எதுக்கு ஏசுது ஏன் ஏசுதுன்னே தெரியல, ஒரே ஏச்சி. அதுகிட்ட ஏச்சி வாங்க முடியலக்கா. அப்படியே சொல்லுமா. ஆமாக்கா, இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்காவ. ராணி அக்கா வீட்டுக்கு போயிருப்பாவ போல, அவைய கல்யாணத்தை வச்சுக்கிடலான்னு சொல்லிட்டாவலாம். அதனாலதான் இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காவ. இல்லனா ஏதேதோ இருக்க கோவத்தெல்லாம் கொண்டு வந்து எங்க மேலதான்க்கா காட்டியாவ. அப்படியா? இது வேறையா? ஆமாக்கா, ரொம்ப மோசம். அவிய கிட்டலாம் வேலை பாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. நாங்க 2 பேரும் அங்க கஷ்டப்பட்டு தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். நல்ல வேலை நான் முதலே நின்னுட்டேன். 1 மாசம் அங்க வேலை பார்த்திருந்தா கூட எனக்குலாம் சரிபட்டே வராது. அவிய பேசுற பேச்சு ஏச்சியோ என்னால கேட்க முடியாதுப்பா. நீங்க நல்லா தப்பிச்சிட்டிய, நாங்க தாங்க மாட்டிக்கிட்டோம். ரோசபக்கா, அந்த பிள்ளை நிச்சயத்தன்னைக்கு வீலுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கே, அப்ப இந்த நிச்சயம் நடக்கிறது சரியில்லைன்னு தானே அர்த்தம்? ஆமா செல்லம்மா, எனக்கு அப்படிதான் தோணுது. பிறவு ஏன்க்கா ராணி அக்கா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாவ? பேசாம இதே காரணமா வச்சுட்டு இருந்தாலும் விட்டு தொலைய வேண்டியதானே. ஏன் தான் அவியலும் இப்படி இருக்காவளோ தெரியல. இந்த வீட்டுக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்தா நிம்மதியா வாழுமா? 2 நாள் வேணா இனிக்கே பேசுவாவ, 3வது நாளே அந்த பிள்ளைய பிடிச்சி ஏச ஆரம்பிச்சிருவாவுக்கு. அவிய குணமே சரியில்லை. நானும் சரோஜா கிட்ட சொன்னேன், அந்த ராசாத்தி குணம் ஆவாது, அவிய வீட்டுக்கு எதுக்கு அந்த பிள்ளைய கட்டி கொடுக்காவன்னு கேட்டேன். சரோஜாவும் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னதா சொன்னா. எல்லாம் ராணி அக்கா எடுக்கிற முடிவு தானே. அங்க அவிய புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டாவலாம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டாவலாம். அப்படியாக்கா? ஆமா, அவியதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காவலாம். உனக்கு தான் தெரியுமே ராணி அக்காக்கும் சரோஜாக்கும் ஆவாதுன்னு. இவ சொன்னதா சொன்னாலும் அவிய கேட்க மாட்டாவ. என்னக்கா செய்யணும்லாம் சொல்ல மட்டும் தான் முடியும். அவிய இஷ்டம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆமா, இந்த மாசம் சீட்டு பணம் யாருக்குக்கா கொடுக்க போறாவ? தெரியல செல்லம்மா, நான் கூட இந்த மாசம் தந்துறேன்னு கேட்டேன். நெட்ட மாதிரியும் கேட்டா. ஏக்கா, நானும் கேட்டேன். எங்க அம்மையும் தான்க்கா கேட்டா. பாத்தியா, ஒருத்தரா கேட்டா சரோஜா என்ன பண்ணுவா? அதனால சீட்டு பணம் அவளா இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்க மாட்டா. குழுக்கள்ல தான் போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் கொடுக்க போறா. ஏக்கா, குழுக்கள் முறையிலயும் என்ன ஒண்ணு பண்ணலாம்க்கா? யாருக்கெல்லாம் இந்த மாசம் அவசரமா தேவை இருக்கோ அவிய பேரை மட்டும் போட்டு குலுக்கி எடுத்து கொடுக்கலாம்ல. எனக்கு தேவை, ஷில்பாக்கு தேவை, உங்களுக்கு தேவை, நெட்டமாரிக்கு தேவை. மத்த வேற யாரும் கேட்ட மாதிரி இல்லல்ல. இவிய 4 பேரை மட்டும் போட்டு குலுக்கி எடுத்து கொடுக்கலாம்ல. செல்லம்மா, சரோஜா வரட்ட விட்டு கேப்போம். அவளே ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கா, அவங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை பத்தியா. அதனால சரியாய் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு பிறகு கேப்போம். ஏக்கா, சீட்டு பணம் கொடுத்துட்டீங்களோ? இல்ல ஷில்பா, இன்னும் சீட்டு பணமும் கொடுக்கல. சரோஜா அங்கே அலைஞ்சிட்டு இருக்கா பத்தியா, அதனால எதுவுமே அவட்ட கேட்க முடியல, கொடுக்கவும் முடியல.
இட்லி கடையவே என்னையதான் 2 நாளா பாத்துக்கிட சொல்லியிருக்கா. அத பத்தியுமே அவ எதுவுமே கேட்கவும் இல்ல. காசு கூட என்கிட்டதான் இருக்கு, அதையும் அவ பெருசா எதுவும் கேட்டுக்கிட இல்ல. ஏக்கா அவிய அம்மைக்கு உடம்பு சரியில்லை பத்தியலா, அதான் அவிய எதையுமே கண்டுக்கிடாம இருக்காவக்கா. அவிய வீட்டுக்கு வரட்டும், சரோஜா கைட்ட பேசும். சரி சொல்லுமா. ஏங்க மாப்பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு வந்தாவ. அவியலா எதுக்கு வந்தாவ? எதுக்கு வந்தாவளா? நிச்சயமே நின்னு போச்சு, அதை பத்தி பேசறதுக்கு தான் வந்தாவ. நீ சொல்ல வேண்டியதானே ராணி, நீ நிச்சயம் எல்லாம் நடக்காது, வேற இடத்துல பொண்ணு பாத்துக்கங்கன்னு. என்ன விளையாடுறீங்களோ? ராணி நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எங்க அம்மைக்கு இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லாம போனதே கிடையாது. திடீர்னு இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க அம்மாக்கு வயசு ஆயிட்டுன்னு அர்த்தம். அந்த ராசாத்தி உங்க அம்மையை போய் பார்த்தாவளா ஹாஸ்பிட்டல்ல. பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாவ நல்லாதான் இருக்காவ. நீ சும்மா ஏதோ சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல பத்துட்டு நிச்சயத்தையே நிறுத்திட்டா உங்க அம்மா. எனக்கு அவ பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கல. நேரத்துக்கு நம்ம பிள்ளைக்கு அந்த பையனுக்கும் நிச்சயம் முடிஞ்சிருக்கும். நீங்க என்னடானா அவிய பேச்சு கேட்டுக்கிட்டு நிச்சயம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கிய. ராணி எங்க அம்மைக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம எப்படியாவது போயிருக்கா? அவங்க இவ்வளவு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்களா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு பேச்சு மூச்சே இல்ல ராணி, அவ்வளவு சீரியஸா இருந்தாங்க. ஈவினிங் மேலதான் அவங்க கண்ணை திறந்து பேசவே ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துலதான் அவங்க போய் பாத்துருப்பாங்களா இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன் ராணி. எங்க அம்மைக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க சொல்ற மாதிரி எங்க அம்மா ஒன்னும் சாதாரணமாலாம் இல்ல, ரொம்ப முடியாம தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு. நீ யாரோ சொல்றது கேட்டுட்டுலாம் என்கிட்ட பேசாத ராணி. இந்த நிச்சயம் இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டானா இதோட விடு. என்னது வேண்டாமா? நீங்க சொன்னா நான் அப்படியே கேட்டுட்டு நடக்கணுமா? அனு கல்யாண விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் அந்த மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட நிச்சயம் வேண்டாம் நேரடியா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி விட்டேன். அவியலும் ரொம்ப சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு போயிருக்காவ. கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். முக்கியமா உங்க அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு தான் நாளை குறிச்சு கல்யாணத்தை ரெடி பண்ணணும். ஏன் ராணி இப்படி பேசுறா? வேற அவியலால் தானே இங்க பிரச்சனை வருது. ஹாஸ்பிட்டல்ல இருக்காவன்னா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டீல்ல. ராணி இப்படி எல்லாம் பேசாத ராணி. எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணுமோ? பேத்தி கல்யாணத்தை பாக்கணும்னு அவங்க ஆசையா இருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் கூட்டிட்டுன்னு அடி பிரதர்சனம் பண்ணவங்க அவங்க. நீ என்னடானா உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்றா? எங்க அம்மைக்கு ஏன் தெரியுமா அப்படி ஆச்சு? ஏன் ஆச்சு? நிச்சயத்தை நிறுத்தணும்னு இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்படிலாம் பேசாத ராணி. அவங்க காலையிலே நம்ம வீட்டுக்கு வரணும்னு சந்தோஷத்துல வந்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு அட்டாக்கே வந்திருக்காங்க. டாக்டர் சொன்னாரு அவங்க ஓவரா சந்தோஷமும் படக்கூடாது, ஓவரா வருத்தமும் படக்கூடாதுன்னு. நம்ம பிள்ளைக்கு நிச்சயம்னு சந்தோஷத்துல புறப்பட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு அட்டாக்கே வந்திருக்காங்க. நீ என்னடானா உங்களை சந்தேகப்பட்டு இருக்கா ராணி. இப்ப மறுபடியும் அவளுக்கு நிச்சயம் கல்யாணம்னு சொன்னா எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும்னு தோணுது. அதனால எங்க அம்மைக்கு உடம்பு நல்லா சரியாகிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு பேசாத ராணி. என்ன ஒரு 2 வருஷம் போட்டோம், பிள்ளையும் படிப்பு முடிக்கட்டும், அதுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மாப்பிள்ள வெயிட் பண்ணா பாரு, இல்லன்னா நான் வேற மாப்பிள்ள பாக்குறேன் நம்ம பிள்ளைக்கு. ஆமா உங்க அம்மா என்ன பல வருஷத்துக்கு இப்படி ஹாஸ்பிட்டல்ல விழுந்து விழுந்து கிடப்பாவ. நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டியதுதான். அப்படிலாம் இல்ல ராணி, எங்க அம்மாக்கு சரியாகிற வரைக்கும் தான். அது வரைக்கும் வெயிட் பண்ணா முடியாதுங்க. நான் மாப்பிள்ள பாத்துட்டேன். அனுக்கு அந்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். கல்யாண தேதியும் நான் தான் குறிக்க போறேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்தா அதுவே போதும். ராணி என்னையும் என்னவோ 3வது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா, கல்யாணத்துக்கு வந்தா போதும்னு. நான் அனுவோட அப்பா ராணி. நீங்க அப்பா மாதிரி நடந்துக்கிடல. உங்க பேச்செல்லாம் 3வது மனுஷன் மாதிரி தான் இருக்குது. அதனாலதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அனுக்கு அந்த பையன் கூட கண்டிப்பா கல்யாணம் நடந்து ஆகணும். அடுத்த மாசமே நல்ல தேதியை பார்த்து குறிச்சிட்டு சம்மந்தி வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். ராணி வேண்டான்னு சொல்றேன், எங்க அம்மா சீரியஸா இருக்காங்க. அதெல்லாம் இப்ப நல்லா ஆயிட்டாவ. சம்மந்தி சொன்னாவ. நான் நாளை குறிக்கதான் போறேன். வேண்டாம் ராணி, சொன்ன கேளு, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நான் சொல்றத நீங்க கேளுங்க. வர வர இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. நான் சொல்றது கேக்குறதே இல்ல. அந்த நெட்ட மாதிரி 2 நாளா வேலைக்கு வரல. என்கிட்ட ஒரு வார்த்தை லீவுன்னு சொல்ல கூட இல்ல. ராணி அவதான் எங்க அம்மையை பாத்துட்டு இருக்கா. நான் தான் அங்கேயே இருந்து எங்க அம்மையை பாத்துக்கமான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளை நான் தான் வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். என்கிட்ட தான் சொல்லி இருக்கணும். உங்ககிட்ட சொன்னா சரியா போச்சோ? ராணி எங்க அம்மா தான் அங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. சரோஜா மட்டும் ஒத்தையில இருந்து அவங்களை எப்படி பாத்துப்பா? நீயும் போக மாட்டா, என்னாலயும் போக முடியல. அதான் நெட்ட மாதிரியே கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்குமான்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்துட்டு இருக்கா அவங்கள. அந்த பிள்ளைகள எதுவும் சொல்லாத ராணி, அவதான் எங்க அம்மையை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலே சேர்த்திருக்கா. நீங்க வேலைக்காரிக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுங்க. நான் சொல்றது மட்டும் யாருமே எதுவுமே கேட்டாதீங்க. ராணி நீ வேற எது வேணாலும் சொல்லு ராணி, நான் அப்படியே கேக்குறேன். ஆனா நம்ம பிள்ளை விஷயத்துல நீ எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பாதான் இருக்கு. இந்த கல்யாணம் வேண்டாம், நிச்சயம் வேண்டாம் நானும் சொன்னேன், பிள்ளையும் சொன்னான்.
நீ ஒரு வார்த்தை நாங்க சொல்றது கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு தான் நிச்சயம் ஏற்பாடு பண்ணா. லாஸ்ட்ல என்னாச்சு பத்தியா? எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு மறுபடியும் இப்ப பிடிவாதமா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வேண்டான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்க. ஏன் ராணி இப்படி இருக்கா? இங்க பாருங்க, யாருக்காவும் என்னைய மாத்திக்கிட முடியாது. நான் முடிவு பண்ணியாச்சு, பண்ணதுதான். அடுத்த மாசம் நம்ம அணுவுக்கு கல்யாணம்.